இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, முத்து வந்து இது மாரி மனோஜ் வீட்டுக்கே வரல. அவன் கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டான். அவங்க அம்மா திட்டிட்டாங்க. இது மாரி ஒய்ஃப் கிட்ட பிரச்சனைனால சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, பிரியாணி வாங்கின்னு போவார் மனோஜ் கடைக்கு. வாங்கிட்டு போயிட்டு, இந்த மாரி "இந்தாடா சாப்பிடு. நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும்." மனோஜ் "இல்ல எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். நீ சின்ன வயசுலேருந்தே" முத்து சொல்லுவான், "நீ சின்ன வயசுலேருந்தே பசி தாங்க மாட்ட. எனக்கு தெரியும். நீ சாப்பிடுன்னு" சொல்லும்போது, மனோஜ் அப்படியே கமக்கமா வந்து சாப்பிட்ருவான். வயிறு நெறைய இந்த பிரியாணிய நல்லா வேகமா சாப்பிட்டு சாப்பிட்டு முத்து வந்து சொல்லுவான், "நீ ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி வீட்ல சொல்லியிருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நானும் வந்து மனோஜ் வந்து அட்லீஸ்ட் பிரியாணி வாங்கி குடுத்ததுக்காவது தேங்க்ஸ் சொல்லுவான்னு நெனச்சேன். பட் அவன் அப்படி சொல்லல. மனோஜ் என்ன சொல்லுவான்னா, "டேய் இந்த பிரியாணி வாங்கி குடுத்த மாரி வாங்கி குடுத்துட்டு அப்படியே நைஸா எனக்கு அட்வைஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. என்ன இப்போ உனக்கு இந்த கடைய நீ எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு கேட்பான். முத்து உடனே, "டேய் உனக்கு போய் நான் பிரியாணி வாங்கின்னு வந்தேன் பாருடா, என்ன சொல்லணும்டா, இப்பவும் புத்திய காமிச்சல்ல" அப்படின்னு சொல்லுவான். அட்லீஸ்ட் அதான் சொல்றேனே, மனோஜ் அந்த கேரக்டர புரிஞ்சுக்கவே முடியல. அவன் சரி பசியா இருப்பானே பிரியாணி அதுக்கு கூட ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படியே சொல்லிட்டு, "இந்த கடைய நீ ஆட்டைய போடலாம்னு நெனைக்கிறேன். அதானே அதுக்கு தானே நீங்க வந்த பிரியாணி வாங்கி குடுத்த, போடா கம்முன்னு" சொல்லிருவான். அங்க மீனா என்ன ஆகும்ன்னு பார்த்தோன்னா, மீனா வந்து ரோகிணிக்கு சப்பாத்தி சுட்டு குடுப்பாங்க. அதையும் நல்லா சாப்பிட்ருவாங்க ரோகிணி. சாப்பிட்டு இந்த மாரி சொல்லுவாங்க, என்ன ரோகிணி கேட்பாங்க, "என்ன மீனா, ஆன்டி என்ன அடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க தானே? ஏங்க இப்படி கேட்குறீங்கன்னா?" "இல்ல என்ன தான் உங்கள தான் ஆன்டி எப்பவுமே திட்டிட்டு இருப்பாங்க. என்னைய அடிக்கவே செஞ்சுட்டாங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கரெக்டான்னு" உடனே மீனாக்கு கோவம் வந்துரும். "உங்களுக்கு நான் சப்பாத்தி தானேங்க எடுத்துன்னு வந்தேன். நல்லா தானேங்க செஞ்சேன். ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கடுப்பாயிடுவாங்க. இதில என்ன காமெடின்னா, முத்து வீட்டுக்கு வருவார் பாருங்க, செருப்ப கையில எடுத்துக்கினே வருவாரு. மீனாவ பார்த்தோனே, "இந்தா மீனா ஃபர்ஸ்ட்டு என்ன அடி, செருப்பாலே அடி. இந்த செருப்பு பிஞ்சு போற அளவுக்கு அடி" அப்படின்னு "ஏங்க என்னங்க ஆச்சு? என் புத்தியெல்லாம் செருப்பால அடிக்கணும் மீனா. இவன் சாப்பிட மாட்டான், பசி தாங்க மாட்டான். நான் பிரியாணி போய் வாங்கி குடுத்தா, அவன் என்னடா ஆட்டய போடுறியான்னு கேட்குறான் கடைய. இன்னைக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லும். உடனே மீனா இன்னொரு செருப்பு குடுத்துட்டு, "என்னையும் அடிங்க. ஏன் மீனா என்ன ஆச்சு?" அ "ரோகிணிக்கும் நான் அப்படிதாங்க சப்பாத்தி போய் குடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்கங்க. உடனே முத்து வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். "கரெக்ட்டு மீனா. நம்ம வந்து இனிமே வந்து யாருக்கும் பாவமே பார்க்கக்கூடாது. நல்லவங்களா இருக்கலாம். ஓகே தப்பில்ல. ஆனா எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கக்கூடாது." அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் முத்து சொன்னது நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு நல்லா இருந்துச்சு சிறகடிக்க ஆசை. மனோஜ் தான் அல்டிமேட். அதாவது சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிடும்போது அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் தெம்பா வந்து முத்துவ திட்டுவாரு. "டேய் வாங்கி குடுத்ததே அவன் தான்டா. அதுக்காவது அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றா." ஓகே கைஸ், உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ரோகிணியோட விஷயத்த அப்படியே தோண்டிக்கினே இருக்காங்க. என்னன்னா வந்து சத்யா இருக்கான்ல, மீனாவோட தம்பி. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அப்படி இந்த விஷயத்தலாம் மீனா வந்து அவங்க குடும்பத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து சத்யா சொல்லுவான், "இவங்கள பத்தி எனக்கு அப்பவே டவுட்டு. என்னன்னா அவங்க சித்தி கிட்ட வந்து பணம் வாங்க வருவாங்க, வட்டிக்கு வாங்க வருவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, மீனாக்கு வந்து திங்கிங் வந்துரும். சித்திக்கும் முத்துக்கும் ஆகாது. அப்போ இவங்க தான் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு இன்னொரு க்ளூ வந்து மீனாக்கு வந்து கிடைக்கும் ரோகிணிய பத்தி. ஸோ ரோகிணி அப்படியே தோண்டிக்கினே இருக்காங்க. பார்க்கலாம் இது எங்க போய் முடியுதுன்னு. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.